கார்டனோட பியூட்டி குயின் பியோனி பிளான்ட்ட பாருங்க. எல்லாம் மொட்டையா இருக்கு. 2டே 2 பூ தான் நிக்குது. ஏன்னா மத்ததெல்லாம் பட்டுன்னு கொட்டிடுச்சு நேத்து. ஸோ, அதனால அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மத்த பூவையும் கட் பண்ணி வீசிட்டேன். இல்லன்னா ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால கட் பண்ணி போட்டாச்சு. ஹைட்ரேஞ்சியா பாருங்க நல்லா பிரைட் கலர்ல. ஒரு மாரி அழகான மஜந்தா, பிங்க் அப்படி சேர்ந்தா மாரி மத்த பூ எல்லாமே கலர் மாறுது. இது வந்து நம்ம ஊர் டேபிள் ரோஸு. மொட்டே வரவே இல்லன்னு பார்த்தேன். ஒண்ணே ஒண்ணு வந்திருக்குது இப்ப தான். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே அமுக்குனா தண்ணி மாரி கொஞ்சம் பெரிய வெரைட்டி. இந்த டேபிள் ரோஸ் மாரி மெல்லிசா இருக்காது. அந்த லீஃப் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி பாருங்க. இந்த ஸ்ட்ராபெர்ரி தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நெறைய காய் வைக்குது. ஆனா ரொம்ப குட்டி. குட்டினா குட்டி, குட்டி குட்டி கிரேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாரி குட்டி சைஸ் தான். ரொம்ப குட்டியா இருக்கு. சாஃப்ட்டா புசு புசுன்னு போயிடுது. இப்படி ஒயிட்டாவே இருக்கு. சரி கொஞ்சம் விடலான்னு பார்த்தா, அப்படியே கையோட அப்படி தொட்ட உடனே கையோட வந்துடுது. மேபி அது மண் வளம் பெருசா இல்ல. நான் சும்மா ஒரு பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ் அப்படி போடுறதுக்கு தானே இத செய்தேன். திடீர்னு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு இவ்வளோ வளர்ந்துருச்சு. அடுத்த வருஷம் தான் ப்ராப்பரா செய்யணும் இத.